வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் 12ஆம் வகுப்பு வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகளில் பயிற்சி 7.1 6வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 5வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். ஒரு குளத்தில் விழுந்த கல்லினால் பொது மைய வட்டங்களில் வடிவத்தின் சிற்றலைகள் ஏற்படுகின்றது. வெளிப்புற சிற்றலைகளின் ஆரம் r வினாடிக்கு 2 சென்டிமீட்டர் வீதம் அதிகரிக்கிறது. ஆரம் 5 சென்டிமீட்டர் எனும்போது கலங்கும் நீரின் பரப்பளவு மாறுபாட்டு வீதம் காண்க. கலங்கும் நீரின் மாறுபாட்டு வீதம் கண்டுபிடிக்கணும். ஒரு குளத்தில் நம்ம கல்லை தூக்கி போட்டோம்னா இப்படியே அலை அலையாக உருவாகும்ல, இந்த மாதிரி அலை உருவாகிட்டே போயிட்டே இருக்கும். இந்த அலைக்கு பேர், இதோட ஆரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து வெளிப்புற ஆரம் ஆறுன்னு வச்சுக்கிட்டு இது 2 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே ஆரம் 5 சென்டிமீட்டராக நம்ம மாறும்போது நமக்கு நீரின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நீரின் மாறுபாட்டு வீதம். ஓகேவா? இப்போ dr/dt = 2 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க கொஷினில். அடுத்து நம்ம கலங்கும் நீரின் பரப்பளவு மாறுபாட்டு வீதம் கண்டுபிடிக்கணும்னா dA/dt தான் கண்டுபிடிக்கணும். அது எப்போ இந்த dA/dtனா r = 5 சென்டிமீட்டராக இருக்கும்போது. ஓகேவா? r = 5 சென்டிமீட்டராக இருக்கும்போது dA/dt. இப்போ ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னா πr². dA/dt இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியல் பண்ணோம்னா π × 2 × r. ஓகேவா? π × 2 × r. இப்போ நம்ம ஆரை பொறுத்துட்டு இது பண்ணுறதுனால dr/dtன்னு போட்டுடலாம். ஓகேவா? இப்போ இந்த ஆறுக்கு பதிலாக 5ன்னு சப்ஜெக்ட் பண்ணுவோம். π × 2 × 5. இந்த dr/dtக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 2, அதை எடுத்து எழுதிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். ஈக்குவல் டு 2 × 10 π2 20 20 π. இதை நம்ம dA/dtன்னு எழுதிக்கலாம். இதோட அலகு என்னன்னா cm²/s. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.